சூப்பர் ஸ்மாஷ் உமன் 2024-25 ஃபிஃப்த் மேட்ச் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் கேண்டர்பரி மெஜிசியன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 3 12:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. BBLக்கு 20,000 கிவ்அவே கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. மை மாஸ்டர் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, மினி லீக்ஸ் சூப்பராக கொடுக்குறாங்க. மை மாஸ்டர் 11 ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மேட்ஸு இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஆக்லாந்து ஹார்ட்ஸு அதே ஸ்குவாடு, எமி ஹக்கர் பாசிபிளாக பெஞ்சில் தொடருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த 11 போகிறதுக்கான வாய்ப்பு. இசபெல்லா ஹசி ஓப்பன் பண்ணுறாங்க வித் சாச்சி சக்ரி. ரெண்டு பேருமே டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆவரேஜான பேட்டிங் டிஸ்பிளே. சாச்சி சக்ரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஷோ பண்ணுறாங்க. ஹசி விக்கெட் கீப்பராக இருக்குனால நல்ல ஆப்ஷனாக பார்க்கலாம். நாடி கிரீன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் இப்போ பவுலிங் அப்படின்ற வகையிலையும் வர்றாங்க. முன்னாடியே பவுல் பண்ணி பார்த்துருக்கோம், ரீசெண்ட் டேஸில் அவங்க பவுல் பண்ணாமல் இருந்தாங்க. போன போட்டியில் நிறைய ஓவர் வீசினாங்க. அந்த வகையில் அவங்க பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கேப்டனாக இருக்கனால அவங்க எடுத்துக்கலாம். ப்ரூக் ஹாலிடே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், ரைட் ஹேண்ட் மீடியம், இவங்களும் பவுல் பண்ணுறாங்க. நல்லா ஆல்ரவுண்டர், ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. லாரன் டவுன் அவ்வளவு கிரேட்டாக இல்லை, இப்போ டவுனாக தான் இருக்காங்க. ப்ரூக் ஆட்டன் போன போட்டியில் பவுல் பண்ணாங்க, இது எதிர்பார்க்காத ஒன்று. டாப் ஆர்டர் வரும்போது ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டிங் வச்சுருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேனும் கூட. பட் இங்கே வரும்போது என்ன மாதிரி அவுட்புட் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். பெல் ஆம்ஸ்டாங் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஜோசி பென்ஃபோர்டு பவுலிங் பேஸில் கன்சிடரபிள், டீசெண்டான ஹிட்டிங் ப்ரொமோட் பண்ணலாம். மொல்லி பென்ஃபோர்டு நல்ல பவுலிங் ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காங்க. போன போட்டியில் ஃபெயிலியர். ஃப்ரான் ஜோனஸ் சூப்பரான பவுலர், டீசென்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீ இன்னிங் இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. கேண்டர்பரி மெஜிசியன்ஸ் அபெலியா கெர்கன் பாசிபிளாக பெஞ்சில் இருப்பாங்க. அவங்களும் அதே லெவலோட போவாங்க, அதே ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க. கேட் ஆண்டர்சன் அண்டு ஜோடி டீன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆல்ரவுண்டர். போன போட்டியில் பவுல் பண்ணல, அது கொஞ்சம் கண்டினியூ ஆகுமா பார்க்கணும். ஜோடி டீனை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஹிட்டிங், குயிக்காக ஆடுவாங்க. மிடில் ஆர்டர் இதுக்கு முன்னாடி விளாண்டாங்க, இப்போ ஓப்பன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு பயன்படுத்திக்குவாங்கன்னு நம்புகிறேன். மேடி பென்னா சூப்பரான ஆல்ரவுண்டர். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் நம்ம பார்த்துருக்கோம், அடிலைடுக்கு நல்லா விளையாடுவாங்க, மிடில் ஆர்டரில் கலக்குவாங்க. இங்கே பவுலிங் பேஸ்லேயும் போன போட்டியில் கலக்குனாங்க. பேட்டிங் பேஸில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட பவுலிங்கில் அவுட்புட் கொடுக்க முடியும். பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி பேட்டர், அதில் டவுட்டே கிடையாது. இஷபெல் ஷார்ப்பு டீசன்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆனால் விக்கெட் கீப்பிங்னு பார்க்கும்போது லாரா ஹியூக்ஸ் அவங்க தான் கேப்டன், அந்த பேஸில் அவங்க தான் கண்டினியூ பண்ணுவாங்க. எதிர்பார்ப்பு இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா லாரா ஹியூக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஜோடி டீன் மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டரில் தான் இருப்பாங்க, அப்படி மாறி இருக்குது. பட் என்ன சொல்லப்போனால் என்கரேஜ் பண்ணுறாங்க மற்ற பேட்ஸ்மேனை. இவங்க ரொம்ப லேட்டாக வந்தாங்க. சொல்லப்போனால் மெலிசா பேங்க்ஸ் இவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க போன போட்டியில், அதை பார்க்குறோம். அண்ட் கேட் இப்ராஹிம் சூப்பரான ஆல்ரவுண்டர். முன்னாடியில் நிறைய பார்த்துருப்போம், ரீசெண்டாக அது குறைவாக இருக்குதுன்னு சொல்லப்போனால் பவுலிங் பேஸில் குறைவாக இருக்குது. இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரி இடத்துல பிரேக் ஆனாங்க. பட் ரீசன்ட் போட்டிகளில் விளையாடுறாங்க நல்லா. போன போட்டியில் பவுலிங் பேஸில் இருந்தது பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். கேட் ஆண்டர்சன் எடுக்கிற இடத்துல நீங்கள் கேட் இப்ராஹிம்க்கு வந்து பவுல் பண்ணது வந்து பவுல் கொடுத்தது வந்து வித்தியாசமாக இருந்தது. அந்த இடத்துல ஓகே. காக்ஸு டீசன்ட் பிளேயர், டாப் ஆர்டரில் இருக்க பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. சொல்லப்போனால் கேட் ஆண்டர்சன், மேடி பென்னா, கேட் இப்ராஹிம் இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸு. இஷி ஷார்ப் அண்ட் ஜோடி டீன் தான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இல்லை காக்ஸ் வந்து பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணலாம் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில். சிக்கா பாண்டே, மெலிசா பேங்க்ஸு, ஹியூக்ஸு இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. சிக்கா பாண்டே போன போட்டியில் வேறு லெவல் பண்ணாங்க. இந்தியா விமன் என்ன மாதிரி விளையாடுவாங்க இந்தியாவுக்கே அப்படின்றது தெரியும். அண்ட் சூப்பர் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் டெஃபினட்டாக வைக்கலாம். மெலிசா பேங்க்ஸு ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டிங் வச்சுருக்காங்க. பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் பவுலில் நிறைய நேரங்களில் முழுமையாக பயன்படுத்த மாட்டாங்க. போன போட்டியில் முழுமையாக பயன்படுத்தினாங்க, அதுக்கான ரிசல்ட்டும் கிடச்சிது. லாரா ஹியூக்ஸு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. கேபி சல்லிவன் விக்கெட் டேக்கிங் பவுலர். போன போட்டியில் விக்கெட் எடுக்கலை, இருந்தால் கூட நல்ல பவுலர், அதில் டவுட்டே இல்லை. அஸ்முசனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலாம். பட் ஸ்டில் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்களோட ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஈடன் பார்க் அவுட்டர் ஓவல் ஆக்லாந்தில் தான் இந்த போட்டி. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இங்கே நடந்ததில்லை. விமன் கிரிக்கெட் இந்த பேஸில் யோசிக்கும்போது பட் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் பண்ணலாம். இனிஷியலாக கொஞ்சம் மாய்ச்சர் இந்த மாதிரி இடத்துல விமன் கிரிக்கெட்டில் கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுது. மிடில் பேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நோ ரெயின் இருக்குது, தப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மழை இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட்டு த்ரூ அவுட் த டே இருக்குது. பட் மோஸ்ட்லி டேயில் ஸ்டார்ட் ஆகிறதுனால விமன் கிரிக்கெட் மோஸ்ட்லி நடக்கும், மென் கிரிக்கெட்டுக்கு இடையே ஒரு இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பார்த்துக்கலாம். ஆன் டைமில் கொஞ்சம் குறைவாகவே இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ரெண்டு டீம் பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷன் கிரீன் பவுல் பண்ணுறாங்க. ஸோ
ஆஃப் பிரேக் பவுலிங், விக்கெட் கீப்பர் இருந்தாலும் ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்ற ஆப்ஷன் அடிஷனலாக வச்சுருக்காங்க. ஹாலிடே லாரன் டவுன் பவுல் பண்ண மாட்டாங்க நம்புறேன். ப்ரூக் கார்டன் போன போட்டியில் பவுல் பண்ணாங்க இருந்தால் கூட ரன்ஸுக்கு போனதால் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. பெல் ஆம்ஸ்ட்ராங் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா கூட ரீசெண்டாக பவுல் பண்ணுறதில்ல. ஜோசி பென்ஃபோர்ட், மொலி பென்ஃபோர்ட், ஃப்ரான் ஜோனஸ் அண்ட் ப்ரீ லிங். ஸோ இந்த 6 ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இந்த சைடு கேட் ஆண்டர்சன் பவுல் பண்ணலை போன போட்டியில், பாசிபிள் ஆனால் பவுல் பண்ணலாம். நல்ல ஆல்ரவுண்டர், அதில் டவுட்டே கிடையாது. மேடி பென்னா முழுமையாக பண்ணாங்க. கேட் இப்ராஹிமோட பவுலிங் இருக்கும். சிக்கா பாண்டே, மெலிசா பேங்க்ஸு, கேபி செல்வன் அண்டு சாரா ஆஸ்முசன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆண்டர்சன் போன போட்டியில் பவுல் பண்ணலை. மேடி பென்னாவுக்கு முழுமையாக கொடுத்தாங்க. சிக்கா பாண்டே முழுமையாக எடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் மெலிசா பேங்க்ஸ் முழுமையாக இருந்துச்சு. கேட் இப்ராஹிம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாங்க. கேபி செல்வன், சாரா ஆஸ்முசனோட ஷேர் பண்ணிவிட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்டியில் இருக்குமா அதை பார்க்கணும். மொலி பென்ஃபோர்ட், ஃப்ரான் ஜோனஸ் அண்ட் ப்ரீ லிங் மோஸ்ட்லி இங்கே வந்து முழுமையான கோட்டா வீசுவாங்க. பென்னா, பாண்டே அண்டு பேங்க்ஸ் வந்து இங்கே முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு. ப்ரூக் ஹாலிடே அண்ட் மொலி பென்ஃபோர்ட் இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இல்லை ஃப்ரான் ஜோனஸ் அண்ட் ஹாலிடே அப்படி போகிறாங்களா, இல்லை க்ரீன் அவங்க செல்ஃபாக இண்டோரில் வந்து வீசுகிறாங்க வித் ஹாலிடே அப்படின்னு பார்க்கணும். ஹாலிடே ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ராஹிம் அண்ட் சிக்கா பாண்டே பாசிபிளாக இண்டோரில் இருப்பாங்க. சில நேரங்களில் சல்லிவன் அப்படின்ற மாதிரி போகலாம். இப்ராஹிம் மோஸ்ட்லி ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கா பாண்டே ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். அவங்க பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி வீசுகிற இடத்துல கொடுத்துருவாங்க. இண்டோரில் வேறு யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட யோசிக்கலாம், பார்க்கணும். சாச்சி சக்ரி குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ப்ரீ இல்லிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர் முதல் போட்டியில் பயங்கரமாக பண்ணாங்க. மழை காரணமாக அது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. கேட் ஆண்டர்சன் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். போன போட்டியில் பவுல் பண்ணாதனால அந்த குறைவான பிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஆப்ஷன், டவுட்டே கிடையாது. கேபி சல்வன் விக்கெட் டேக்கிங் பவுலர் இருந்திருக்காங்க, கொத்த எடுத்திருக்காங்க. போன போட்டியில் விக்கெட் எடுக்கல. எனிவே பார்க்கலாம். ப்ரூக் ஹாலிடே, மேடி பென்னா அண்டு சிக்கா பாண்டே சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். இவங்களை நிறைய பேர் கேப்டன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது மேடி கிரீன் போன போட்டி மாதிரி இந்த போட்டியில் பவுல் பண்ணாங்க. பவுலிங் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஆப்ஷன் பேஸில் குறைவாக இருக்கனால எடுத்துப்பாங்க. ஆனால் வகையில் கன்சிடரபிள். கேட் ஆண்டர்சன் ஒரு பாயிண்டில் பவுல் பண்ணால் கண்டிப்பாக கன்சிடரபிளாக பார்க்கலாம். கேட் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் வர்றாங்க. கண்டிப்பாக வந்து டீசெண்டான பேட்டிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் எண்டோர் வீசும்போது ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா நமக்கான டேவாக கூட மாறும். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பெஸ்ட்டான பிளேயராக இருந்திருக்காங்க. மேடி அண்ட் கேட் இப்ராஹிமை கேப்டன் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் மேடி கிரீன், வைஸ் கேப்டன் ப்ரூக் ஹாலிடே. ப்ரூக் ஹாலிடே எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. க்ரீன் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் அடிஷனாக பவுலிங் இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். சிக்கா பாண்டே டீசன்ட் சாய்ஸ். மேடி பென்னா அண்ட் சிக்கா பாண்டே ஓரளவுக்கு சூப்பர் சாய்ஸ்னே சொல்லலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பால் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் சிக்கா பாண்டே அண்ட் மேடி பென்னாவை கேப்டன் வைஸ் கேப்டனா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த சைடு வந்து க்ரீன், ஹாலிடே இந்த கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பவுலிங் பேஸில் ஃப்ரான் ஜோனஸ், மொலி பென்ஃபோர்ட் இவங்கெல்லாம் ஏழைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பேஸில் மேடி பென்னா வருவாங்க. முழுமையான கோட்டா பவுலிங் பேஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணிடுவாங்க. அந்த பேஸில் கன்சிடர் பண்ணும்போது சிக்கா பாண்டே அண்ட் மேடி பென்னா பெஸ்ட்டாக இருக்க முடியும். அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.